அனைவருக்கும் வணக்கம். கேஎம் அகாடமியிலிருந்து நான் சதீஷ்குமார். சதவீதம் பார்த்துருந்தோம், பர்சன்டேஜ் பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எல்லாம் பார்க்காதீங்க, கம்பல்சரி அதை பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதில் ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால் அந்த பாட்டை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ இந்த சம்பந்தம் வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்னதை சொல்லுவோம். அப்போ அங்கே இது நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண். கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண். இந்த மாதிரி 60 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கல்வி சேரக்கூடாது. ரொம்ப ஈஸி தான். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா போதும். ஒரு எண்ணின், அப்போ தெரியாத எண், அந்த எண்ணை தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாத எண் என்னது? எக்ஸ். சரிங்களா? அது ஒரு எண்ணின் 60% அப்போ 60%. அந்த எண்ணின் 60%ங்கிறது இன்ட்டு 60. அப்போ சதவீதம் 100 போட்டுக்கலாமா? 100. 60 கழித்தால் -60. கழித்தால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பரா மாற்றி எழுதியிருக்கும். ஒரு எண்ணின் தெரியாத எண் எக்ஸ் 60% இருக்கு. 60/100. 60 கழித்தால் -60 கழித்தால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ டிவைடில் தானே இருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம்? 2 10 3 2 6. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3/5 -60/60 அடிச்சுட்டு அப்படியே எழுதிருக்கும். வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு பின்னன்னு ஓட வச்சுக்கலாம். என்னன்னா 60 எந்த ஒரு நம்பருக்கு 1 இருக்குமா? அப்போ 2 பின்னத்தை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? பகுதி ஒரே மாதிரி ஆக்கணும். அப்போ இதையும் 5ஆல் இன்ட்டு பண்ணணும், இதையும் 5ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும்? 5 30 300 ஆயிரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இன்ட்டு இந்த 3x அப்படியே வந்துடும். ஏன்னா பாரு 3 × x 3x அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? 3x மைனஸ் இது 5ஆல் இன்ட்டு பண்ணியிருக்குமா? 5ஆல் இன்ட்டு பண்ணும்போது என்ன ஆயிரும்? 300 ஆயிருமா? 300 ஆயிரும். கீழே இந்த 5 காமனாக வரும். அப்படித்தானப்பா? இது இங்கே இன்ட்டு பண்ணணும்னா என்ன ஆயிரும்? 3/5 அப்படியே இருக்கும். -300/5 வரும். அப்போ பகுதி ஒரே மாதிரி இருக்கு. இப்போ பகுதி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா பகுதி கீழே எழுதிட்டு மீள மேலே 3/300 எழுதிடுவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இன்டில் இருக்கு. அப்போ அதனால 3x - 300/5 எழுதிடும். இங்கே என்னது? ஈக்குவல் டு 60 இருக்கா? ஈக்குவல் டு இந்த பக்கம் 60 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது 3x - 300. இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் அந்த பக்கம் போனேன்னா இது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 60 × 5. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த 3x மைனஸ் இதுவும் 300 ஆயிரும். 65 300. இந்த -300 அந்த பக்கம் போனால் +300 ஆயிரும். சரிங்களா? பாருங்க +300 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 3x = 600 வருமா? அப்போ x = 600/3. அப்போ 1 3 2 3. அப்போ x = என்னது? 200. x = என்னது? 200. புரியுதுங்களா? என்ன ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இடம் இல்லாதனால நம்ம இங்க போட்டுக்கலாம். பாருங்க அப்படியே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுறோம். பாருங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதுறோம். ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் அப்போ ஒரு எண் தெரியாத எண்ணு அந்த 60%. அப்போ 60/100 போட்டுக்கிறோம். 60/100 போட்டுட்டுமா? 60 கழித்தால் 60 கழிக்கிறோம். சரிங்களா? என்ன கிடைக்குது? 60 கிடைக்கும். 60 கிடைக்குமா? அப்போ அதான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுது. 2 10 3 2 6. அப்போ x இன்ட்டு 3/5 60 - 60 = 60. அப்போ இதைய சால்வ் பண்ணுறோம். 3 × x 3x நினச்சிக்கலாம். இல்லை 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 300 ஆயிரும். கீழே 5 வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? = 16 வரும். அப்போ இந்த 3x - 300 அப்படியே இருக்கும். 5 × 60 300. -300 அந்த பக்கம் போயிருமா? அப்போ 3x = 300 + 300. அப்போ 3x = 600
அப்போ x ஈக்குவல் டு 600 பை ஏன்னா இன்க்ளூட் இருக்கிற போனால் டிவைட் வரும் 4 3 2 3 அப்போ x ஈக்குவல் டு 200. ஓகே புரியுதா? x என்னது 200. சரிங்களா? ஈஸியான சம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? 60 கொடுத்துருக்கான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து இதே பாருங்க, இந்த மாதிரி சம்ஸு அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னன்னா ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை கொடுத்துட்டு இப்போ 10,000ல் 25 மதிப்பு 15 மதிப்பு என்பது, அப்ப 25 மதிப்பு 15 மதிப்பு என்பது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? என்ன நம்பர் பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப 10,000 கொடுத்துருக்கீங்களா, அப்படியே போட்டுக்கோங்க. 10,000 கொடுத்துட்டு இன்ட்டு 25/100 இன்ட்டு 15/100 அவ்வளோதான். இப்படி எழுதிட்டோம்னா போதும். இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்து 2% கொடுத்து கேட்டாங்க அப்படின்னாவே டைரெக்டாக இப்படி போட்டுற வேண்டியதான். பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 2 0, இந்த 0க்கு இந்த 2 0, மீதி என்ன இருக்கு 25 15 மட்டும்தான் இருக்கா. அப்போ 25 15 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதான் ஆன்சர். என்ன மல்டிப்ளை பண்ணுங்க, 5 25 5 மீதி 2 2 10 10 2 12. சரிங்களா? 1 5 5 1 2 அப்போ 375. அப்ப என்னது 10,000 25 மதிப்பு 15 மதிப்பு எவ்வளோ 375. புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க, மறுபடியும் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்போ வேற ஏதாவது எடுத்துக்கலாம். 400 மதிப்பு 25% 15% 4000 வச்சுக்கலாம். சரிங்களா? 25% 15% கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படியே 4000 எழுதிட்டு இன்ட்டு 25/100, ஏன்னா சதவீதம் 100 போடுவோம் தேவையில்லை, இன்னும் முன்னாடி பாட்டில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? 15/100 இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 0க்கு இந்த 0, இதை 2 10 2 4, மீதி என்ன பண்ணலாம் 1 5 5 25. அப்போ மீதி என்ன இருக்கு 2 5 15. இதெல்லாம் மல்டிப்ளை போட்டி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர். அதுதான் இந்த நம்பர் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம், இந்த சதவீதத்தை என்ன வேணாலும் மாற்றி கேட்கலாம். 25 15 கேட்கணும் கிடையாது, 8% 7% அப்படி கூட கேட்கலாம். நம்ம சதவீதம் கேட்டாலே என்ன ஒன்று கீழே 100 போடணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ கேட்டாங்க அப்படின்னாவே, சதவீதம் கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடில் 100 போட்டுருவோம். அப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு டிவைடில் 100 போட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது தேர்ட் சம் பாரு. இது நாம் சொல்லியிருப்போம், மொத்தம் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது என்ன போடுறது இல்லைன்னா கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் என்னது 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம், அப்போ மேலே 3 ஏன்னா இதனுடைய சதவீதம் கேட்கலாம். அப்போ 3.5 கிலோகிராம் டோட்டல் என்ன 25 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? என்ன பண்ணலாம், இது அப்படி ஒரு 25, இது சரி 5 25 25 100, இது இல்லாமல் 1 5 இப்போ 4 5 20. அப்போ 3.5யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 5 20க்கு 0 மீதி 2 4 12 12 2 14. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம். அப்போ 14. ஆன்சர் என்னது 14. புரியுதுங்களா? இது வந்து கான்செப்ட். நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அப்படியே டைரக்டா போட்டுடலாம். என்ன கான்செப்ட், கொஸ்டின் டிவைட் பை டோட்டல். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப 3.5 கொஸ்டின் டோட்டல் வந்து 25 கிலோகிராம் தான். அப்ப 25 இன்ட்டு 100 கேன்சல் பண்ண வேண்டியது அப்படியே. சரிங்களா? இங்கே இப்படியே போட்டுடலாம், ஒரு 25 இது 4 25. தெரியல அப்படின்னா 5 அப்புறம் போடுது. சரிங்களா? அப்ப 3.5 இன்ட்டு 4 போட்டோம்னா 4 5 20க்கு 0 மீது 2 4 12 12 2 14. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். இப்போ 14. ஆன்சர் என்னது 14. சரிங்களா? புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரஃப் பண்றோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நோட்ல எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோ என்ன பண்ணுங்க ப்ளே பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணும்பொழுது நாம ப்ளே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கொஸ்டின் எழுதி வச்சுருங்க. நம்ம போர்டில் எப்படி எழுதிருக்கோமோ அதே மாதிரி எழுதி வச்சுருங்க.
அதுக்கப்புறம் நம்ம டீச் பண்ணும்பொழுது நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க. பென்சிலில் போட்டு வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ரஃப் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி என்ன பண்ணுங்க, மறுபடியும் போட்டு பாருங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் சம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் சம்ஸ் வராது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமு கால்ஃபார் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 90 நாள் இருக்கும், 100 நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது பண்ண முடியாது. சரிங்களா? என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நாள் மட்டும்தான் இதாசம். சரிங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை முன்னாடியே அப்போ தோணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு இதுக்கப்புறம் போனோம் முதல்லாம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்போ படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு போயிடாரு. கிடைக்கிற டைமில் இது ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா 5 சம் எழுதியிருக்கோம். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. சரிங்களா? சரி, அடுத்த பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்பொழுது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, கொள்ளளவுனா மொத்தம் ஒரு தண்ணி டேங்க் இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி டேங்க்ல மொத்தமாக எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறது 50 லிட்டர் பிடிக்கும். அப்போ அதில் எத்தனை சதவீதம் நிரம்பி இருக்கு? 30%. அப்போ 50 × 30/100 போட்டுடலாம். 30% தானே? சரிங்களா? போட்டுடலாம். போட்டுட்டு இதனுடைய சதவீதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 50%. அப்போ 50% அப்படின்னா அப்போ இது பாருங்க, ஒரு 0 ஒரு 0, இங்கே 2 5 10, ஒரு 10 10, இங்கே என்ன போட்டுடலாம் 5 10, அப்போ 5 3 15. புரிஞ்சுதாப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு? சரிங்களா? என்னன்னா மொத்தம் டோட்டல் 50 எத்தனை சதவீதம் நிரம்பி இருக்குது? ஃபர்ஸ்ட்டு 30%. அது அவன் என்ன கேட்டிருக்கானா 30% நிரம்பி இருக்குது, இன்னும் 50% நிறையறதுக்கு அதுக்கு இன்னும் எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்கணும் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு 30 லிட்டர் கண்டுபிடிச்சு 30% கண்டுபிடிச்சிருவோம். சதவீதம்னா 100. ஒரு 0 ஒரு 0. சரிங்களா? ஒரு 10 10. சரிங்களா? 5 10 50, 5 3 5. அப்போ 30% போது நாங்கள் என்னது 15 லிட்டர் தண்ணி இருக்கு. 50% பொழுது 50 × 50/100. ஒரு 0 ஒரு 0. இங்க என்ன வரலாம் 2 5 10, ஒரு 5 5. அப்போ இது என்ன பண்ணலாம், ஒரு 2 2, இங்கே போட்டோம்னா 2 2 4, 2 10, 25. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா எத்தனை லிட்டர் தேவைமா? 25 லிட்டர் மைனஸ் 15 லிட்டர். எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டர் வேணும். புரியுதுங்களா? இப்போ அவன் கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எடுத்து போட்டோம், வேற எதுவுமே பண்ணல. பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். சரிங்களா? தற்போது 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. 30% நிரம்பிடுச்சு அப்படின்னா அப்போ 15 லிட்டர் வந்துருக்கு. அப்போ நீ 50 லிட்டர் வரணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா 50% கண்டுபிடிக்கும் போது 50%ங்கிறது 50 லிட்டர்னா 50%ங்கிறது 25 லிட்டரா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்போ 25 லிட்டரு, 25ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 10. ஒரு டேரக்டாக அப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த மாதிரி போட்டு போடுறோம். தொடர் புரியுதுங்க என்னன்னு பாருங்க. 50 லிட்டர் தொட்டி, அது 30% நிரம்பியிருக்கு அப்படின்னா எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கும்? சதவீதம்னால 100 போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 10 5 10, 5 3 5 லிட்டர். 30%ங்கிறதுக்குன்னா 5 லிட்டர். அதே மாதிரி எனில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? 50% தண்ணீர் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், 50 லிட்டர் 50% 25. அப்போ 25ல் 15 போயிடுச்சுன்னா, அதாவது 50%ல் 30% போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 10 லிட்டரு. அப்போ 10 லிட்டர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 50% ஆயிரும். சரிங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்போம். அதாவது சதவீதத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நீங்கள் இப்படி போடுறது நெசசரியெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா மொத்தம் 50ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? 50ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 30%. அப்போ 50ல் 1%னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 10%னா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? 1% அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 30%, 1% கண்டுபிடிக்கிறதுனா இதில் 50 லிட்டரில் 1% எவ்வளோ தெரியுமா? 0.50. 0.50 1%. அப்போ 30%னா 30 × 1
அப்போ 30 இன்ட்டு 0.50 பெருக்கிற வேண்டியதான். பெருக்கம்னா என்ன ஆகும்? 0 0 0 3 15 0 0 15 எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் 15 லிட்டர். புரியுதுங்களா? அதாவது இது என்ன அப்படின்னா ஒரு அளவு கொடுத்துட்டு இதுல 10% அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10% எத்தனை லிட்டரு அப்படின்னு கேட்கறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5 லிட்டர். 1% அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0.50. சரிங்களா? 0.50. அப்போ ஒரு ஸ்தானங்கிறது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.50 வருது. அப்ப 1% அப்படிங்கிறது 0.50 அப்படின்னா 30% அப்படின்னா இது கூட என்ன 30 இன்ட்டு பண்ணி போயிட்டீங்க. 30 இன்ட்டு பண்ணீங்கன்னா 30 இன்ட்டு 0.050 சரி 05 இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? 15 வருது. அதான் இங்க போட்டு இந்த மாதிரி போட்டு. அப்போ 50%, இந்த 1% கூட என்ன பண்ணணும்? 1% என்ன சொல்லலாம்? 1% எவ்வளவு? 0.50. 50%னா இப்போ 0.50 இன்ட்டு 50 இன்ட்டு பண்ணி பாருங்க. 0 0 5 0 0 5 25. அப்போ 25 வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் 20. சரிங்களா? இது முன்னாடி சொல்லிடுறது. சரிங்களா? பாருங்க அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னன்னா ஒரு தண்ணீர் தொட்டி இவ்வளவு இருக்கு, இதுல 30% தண்ணீர் வெளியே போயிடுச்சு, இன்னும் 50% தண்ணீர் போனோம்னா அது எத்தனை லிட்டர் தண்ணீர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இந்த சான்சமெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை. சரிங்களா? அப்ப 25% விலை உயர்வுக்கு பின் அப்போ எவ்வளவு விலை உயர்வுன்றிருக்கு? 25%. ஆனா நமக்கு அசல் விலையும் தெரியாது. அப்ப அதனுடைய விலை உயர்வின் சதவீதம் இப்போ 100 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது 25% அதிகமாயிடுச்சு, 125 போட்டுக்கலாமா? சரிங்களாப்பா? அப்போ 125/100. சரிங்களா? 125/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? ஏன்னா அதான் விலை தெரியாதுல்ல, இப்படி கூட எழுதிக்கலாம். என்னது? தெரியாத விலை எக்ஸ் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 25%. அப்போ 125/100 போட்டுக்கலாம். ஏன் 125 போட்டோம்னு தெரியுமா? ஒரு விலை உயர்வு. அப்போ 125 100%லேருந்து 25% அதிகமாயிருக்கு. 125/100 1875. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே அடிக்கலாம். 5ஆல் அடிக்குமா? 25 100. அப்போ 2 5 10 5 25. மறுபடியும் அடிக்கலாமா? 4 5 20 5 25. சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 5/4 ஈக்குவல் டு 1875. எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும்? 1875 இன்ட்டு 4/5 ஆயிருமா? இது 5ஆல் அடிக்கலாமா? 1 5 3 5 பாருங்க. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1875 இன்ட்டு 4/5 வந்துருமா? இப்ப இது என்ன பண்ணலாம்? 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா 1 5 5 2 5 10 3 5 15 மீதி 2 5 25. சரிங்களா? இதுதானே? பாருங்க 15 3 5 மீதி இதுல எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 6 5 30 7 5 35 7 5 35 மீதி 2 அங்க போயிரு 25. அப்போ 5 25. அப்போ 375ஐயும் 4ஐயும் பெருக்கோம்னா நம்ம கேன்சல் ஆகும். 4 5 20க்கு 0 மீதி 2 3 21 4 28 28 2 30 0 மீதி 3 4 3 12 12 3 15. அப்ப அசல் விலை எவ்வளவு? 1500. சரிங்களா? அது ஒண்ணுமே இல்லப்பா. என்ன பண்றோம் அப்படின்னா தெரியாத விலை எவ்வளவுன்னு தெரியாது, அசல் விலை தெரியாது. இப்ப தெரியாத அசல் விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு 25% அதிகம். அப்போ 125/100 ஈக்குவல் டு அதையும் கொடுக்கும் போது எவ்வளவு கிடைக்குது? 1875 கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/4 வருது. அப்ப எக்ஸ் இன்ட்டு 5/4 1875.
அப்போ x ஈக்குவல் டு 1875 இன்ட்டு 4/5. இதை கேன்சல் பண்ணோம்னா 375 கிடைக்கும். இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 1500 கிடைக்குது. சரிங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? படிக்க ஆரம்பிச்சிடும். படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.